மோசமான நிலைமைக்கு விஜய் போக வேண்டியது வரும். அதனால அடைச்சி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு விஜய்க்கு தெரியும். விஜய்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன எப்படின்றது விஜய்க்கு தெரியும். அதனால அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா வேற மாதிரி சம்பவம் நடந்தது. கணவன் மனைவி சேர்ந்து வராங்களா விஜயை பார்க்க? எந்த விஜயை பார்க்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வராங்களா? சேர்ந்து அது அறக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. அவளும் விஜய் ரசிகர், நம்மளும் விஜய் ரசிகர் இருந்தா என்ன ஆயிரப்போகுது அப்படின்ட்டு ஒரு குரூப். ஆனால் எப்படியா இருந்தாலும் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். எங்க உலகத்தில் 2 கான்செப்ட் தாங்க, 2 பேர் தாங்க இருக்காங்க. 2 மனநிலை கொண்டவர்கள் தாங்க மெயின். ஒன்று அப்படின்னா இப்போ ஒரு பெண் இருக்கு, அந்த பொண்ணை மீறி நீங்க ஒரு தொட்டுட்டீங்களோ ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கிரைம். இன்னைக்கு வரைக்கும் எந்த நாடா இருந்தாலும், ஈரானா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும், எதா இருந்தாலும் ஒரு பொண்ணை போயிட்டு இருக்கா, அழகா இருக்கா, அவளை தூக்கிட்டு போயிட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, அதுல இருந்து தான் ஒரு போரே வெடிக்கும். ஏன்னா அதுதான் அந்த பெண்ணுடைய தன்மானம். எப்படி நீ ஒரு பொண்ணை தொடப்போச்சுன்னு இந்த குரூப் ஒன்றா இருக்கல. இன்னொரு குரூப் என்னன்னா, ஏமா விடுமா, என்ன ஆகி போச்சு இப்போ, சரி அவங்க 2 பேரும் ஏதோ பண்ணிட்டாங்க, சரி ஏதோ பண்ண விடு, என்ன ஆகணும், என்ன குறைஞ்சி போயிட்ட நீ அப்படின்ற குரூப் ஒன்று. இதுல இந்த 2வது வகை தான் இந்த கூட்டம்லாம். அதனால இதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த சினிமா நடிகர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு தான் ஜெயிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் சினிமாவை பார்த்து இவன் நம்புகிறான் இவர் நல்லது செய்வாருன்னு. இப்போ விஜய் உருவாக்கி வச்சிருக்க பிம்பம் இருக்குல்ல, இப்போ பிரியமானவ படத்தில் தாலியோட முக்கியத்துவம், பெண்ணோட முக்கியத்துவம், இந்த துள்ளாதமனத்துள்ள காதலிக்காக இருப்பது, பூவை உனக்காக ஒரு பொண்ணு காதலிச்சாலும் காதலிக்காட்டிலும் இவர் காதலிச்சிட்டா ஒரு தடவை பூத்தது தான். ஆனால் இன்னைக்கு மனைவி என்னை வீட்டுக்குள்ளே விடுன்னு சொல்கிறதுக்கு கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய நிலையில் இருக்குது. என்னை இந்த அளவு கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்கிறாங்க. அதை பற்றி பேசுனா அவெல்லாம் எனக்கு ஒரு ஒர்த்தே கிடையாதுன்னு ஓப்பனாக பேசுகிறாரு மகளிர் தினத்தில். அது அவ்வளோ ஒர்த்து கிடையாது நீங்கள் பேசுகிற அளவுக்குன்னா. என் பொண்டாட்டி அவ்வளோ ஒர்த்து இல்லை, அவளாம் ஒரு ஆளான்னு திருப்பி பெண்ணை அவமானம். எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி 26 வருஷம் வாழ்ந்த, உனக்கு இன்னைக்கு ஒருத்தர் இல்லாமல் தான் போனேன். அன்னைக்கு லண்டன் பொண்ணுன்னு போனேன் அவங்க அப்பன்னு. நீங்கள்